அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி எல்லப்பட்டி கிராமத்தில் தனது பிரச்சாரத்தை துவக்கினார். அவருடன் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜோதிமணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் KC பழனிசாமி, காமராஜ், முன்னாள் அமைச்சர் சின்னசாமி, முன்னாள் மாவட்ட செயலாளர் நன்னியூர் ராஜேந்திரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். அப்போது பேசிய செந்தில் பாலாஜி, அரவக்குறிச்சி தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்ததற்கும் தள்ளிப்போனதற்கும் கரூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரைதான் காரணம் என குற்றம் சாட்டினார். கலைஞர் மற்றும் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு சிறந்த ஆளுமை தளபதி ஸ்டாலின் தான் என கூறிய செந்தில் பாலாஜி, அவரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றார். மே 23 வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்பார் என்றும் செந்தில் பாலாஜி கூறினார். கபினி சிதம்பரம் அவர்களே, அண்ணன் கந்தசாமி அவர்களே, மற்ற அனைத்து தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளை அனைவருக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கழகத்தில் இணைந்து மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அடுத்து நடைபெறுகின்ற சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் வேட்பாளர் என்ற அரிய வாய்ப்பை கொடுத்த கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு பாதம் பணிந்த நன்றியையும் கழக தலைவருடைய பாதங்களிலே சமர்ப்பித்துக் கொண்டு, இந்த நன்றி என்பது வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் கரூர் மாவட்டத்தில் கழகத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு உங்களோடு இணைந்து கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் கரூர் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் மாவட்டமாக விளங்குகிறது என்ற நிலையை உங்களோடு இணைந்து சிறப்பாக முன்னெடுத்து செல்வோம் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நடைபெறுகின்ற சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் எதனால் வந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள், 2016 சட்டமன்ற பொது தேர்தல் மே மாதம் வந்த பொழுது தம்பிதுரை அவர்களால் அந்த தேர்தல் தள்ளி போனது. தேர்தல் தள்ளி போனதற்கு காரணம், ஒத்திவைக்கப்பட்டதற்கு காரணம் தம்பிதுரை அவர்களால் அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மறுதேர்தல் வந்தது. அந்த மறுதேர்தலில் நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு சென்று 2 முறை நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் எடுத்து முன்வைத்தோம். ஆனால் ஆளுகின்ற அடிமை அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு அந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்குவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை, செவிசாய்க்கவில்லை. முதலமைச்சர் சரியில்லை, மாற்ற வேண்டும் என்று ஆளுநரிடத்தில் மனு கொடுத்து ஒரு 8 மாத காலத்திற்குள்ளாக அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஆளுகின்ற அரசு பறித்திருக்கின்றன. அப்படி பறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது மக்களால் 2 லட்சம் வாக்காளர்களுடைய உரிமைகளை ஆளும் அரசு பறித்திருக்கின்றன. இந்த நிலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தில் தலைவர் கலைஞர் அவருடைய மறைவுக்கு பிறகு, அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய, ஆளக்கூடிய தகுதி படைத்த தலைமை என்று சொன்னால் மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் என்பதை இன்று தமிழக மக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் முதலமைச்சராக தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்திருக்கின்ற 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டமன்றத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உண்டான இடைத்தேர்தல் நடைபெற்றிருக்கின்றன. இந்த 18 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு தளபதி அவர்கள் அறிவித்திருக்கின்ற வேட்பாளர்கள் தான் மாபெரும் வெற்றி பெறுவார்கள். அந்த 18ஐயும் சேர்த்தால் 115 தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியும் சட்டமன்றத்தில் அலங்கரிக்கும்.